ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளவோ சொன்னேன். இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட கம்பீர் கேட்கவே இல்ல. இந்திய அணியினுடைய இந்த தொடர் சொதப்பலுக்கு காரணமே அந்த ஓப்பனிங்கே அந்த 3வது இடம். அந்த முதல் 3 பேர் அந்த டாப் ஆர்டர் சொதப்புச்சு அப்படின்னாலே, டோட்டலா டீம் காலியாயிரும் அப்படின்னு நான் கம்பீர் கிட்ட சொன்னேன். ஆனா கம்பீர் அத கேட்கவே இல்ல. இப்போ இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையா மாறியிருக்கு அப்படின்னு திரும்ப பார்த்தீங்கன்னா, பும்ரா, கம்பீர் மோதியிருக்காங்க. பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் பெர்த்தில் ஸ்டார்ட் ஆனுச்சு. இதே பெர்த்தில் விராட் கோலி மாஸ் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கடந்த முறை இந்த பெர்த்தில் விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த சமயத்தில் பேட் கமின்ஸ்லாம் பேட்டி கொடுத்துருப்பாரு. விராட் கோலியால் இங்கே செஞ்சுரியெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு. அந்த சமயத்தில் செஞ்சுரி அடிச்சுட்டு நான் பேச மாட்டேன், பேட் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸை திரும்ப விராட் கோலி ஆடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர்கள் மரண மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்திய வீரர்களுக்கு அவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. 2 வீரர்கள் அந்த டாப் ஆர்டரில் டக் அவுட் ஆயிருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 8 பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் ஸ்டார்க் ஓவரில் அவர் கல்லி பாயிண்ட்ல நின்று ஃபீல்டர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருப்பார். அவரை தொடர்ந்து தேவ்தத் படிக்கலை இறக்கி விட்டுருப்பாங்க. படிக்கல் 3வது இடம் முக்கியமான ஒரு இடத்துல படிக்கல் உள்ளே வந்திருப்பார். படிக்கல் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக ஆடினார், மிடில் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. பும்ரா படிக்கலை ஆட வைக்க வேணாம் 3வது இடத்துல, அது புஜாரா ஆடின இடம். அதே மாதிரி அந்த இடத்துல சுமன் கில் ஓகே, அவர் ரொம்ப பொறுமையாக ஆடி மேட்சை கொண்டு போவார். பட் படிக்கலை நம்பி அந்த இடத்த நம்ம கொடுக்க வேணாம். ராகுலை வேணால் அந்த இடத்துல ஆட வைக்கலாம், இல்லைனா விராட் கோலியை ஆட வைக்கலாம். நம்ம ஓப்பனிங்கில் நம்ம ராகுலை அனுப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் கம்பீர் கேட்காம ராகுல் ஓப்பனிங் ஆடட்டும், 3வது இடத்துல படிக்கலே ஆடட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஓப்பனிங்கில் ஏதோ கம்பீர் சொன்னபடி ராகுல் ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு. பட் படிக்கல் பார்த்தீங்கன்னா 23 பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆயிருக்காரு. அப்போ ஜெய்ஸ்வால், படிக்கல் 2 பேருமே யங் பிளேயர்ஸு. 2 பேருக்குமே இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது புதுசு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஆஸ்திரேலியா மண்ணில் மெயின் டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறாங்க. அப்போ 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆனது இந்திய அணிக்கு பெரிய ஒரு பின்னடைவாக போயிருச்சு. இப்போ இதை விட பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து ஜெய்ஸ்வால், படிக்கல் அவுட் ஆன உடனே களத்துக்கு போன விராட் கோலியை நம்பி தான் இப்போதைக்கு டீம் இருக்கு. ஏன்னா டீமில் ரோஹித் சர்மாவும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப விராட் கோலி 12 பால் பிடிச்சி வெறும் 5 ரன் மட்டும் அடித்து அவர் அவுட் ஆயிருக்காரு. கவாஜா கேட்ச் பிடிச்சிருப்பாரு. அப்போ அந்த 3 பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாங்க அப்படின்னாலே கோலி சீக்கிரமாகவே களத்துக்கு வர மாதிரி ஆயிரும். அப்போ மொத்த ப்ரெஷரும் கோலி மேலே இருந்துச்சு. விராட் கோலியும் 5 ரனில் அவுட் ஆயிருக்காரு. அப்போ அந்த முதல் 4 பேரில் 3 வீரர்கள் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு, ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆயிருக்காங்க. இதனால முதல் நாளே இந்தியாவுக்கு கடுமையான சிக்கல் உண்டாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன்கள் ரிஷப் பண்ட்டை நம்பி தான் மொத்த டீமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினா மட்டும்தான் இந்தியா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அந்த வகையில் திரும்பவும் பும்ராவும் கம்பீரும் மோதி இருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில். இந்த மாதிரி அடுத்தடுத்து விக்கெட்ஸ் காலி ஆனவுடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. நன்றி.